எங்கள் விவசாய பெருங்குடி மக்களையும் பண்பாடையும் கலாச்சாரத்தையும் எங்கள் பகுதியையும் காத்து கொடுத்த காவல் தெய்வம். நாங்கள் போராடி கொண்டிருந்த இந்த வேளையிலே அந்த நிலையிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கட்சியை ஆரம்பித்தவுடனே தளபதி மதிப்புமிகு தளபதி அவர்கள் பரந்தூர் போராட்ட குழுவை நான் நேரில் சந்திக்கிறேன், விவசாய மக்களை நேரில் சந்திக்கிறேன், அங்கு என்னதான் பிரச்சனை, ஏன் அழுகிறார்கள், அவர் மனக்குமுறல்கள் என்ன என்று நேரிலே வருகை தந்தார். எங்களை பார்த்தார், ஆசுவாசப்படுத்தினார், நம்பிக்கை ஊட்டினார். நான் தலைமையை ஏற்கும்போது முதல்வராக வரும்போது இந்த திட்டம் ரத்து செய்யப்படும் என்று அற்புதமான வாக்குறுதி கொடுத்து உறுதியளித்திருந்தார். அந்த அடிப்படையிலே தமிழகத்திலே அமோக வெற்றி பெற்று தமிழக முதல்வரான உடனே பரந்தூர் திட்டத்தை ரத்து செய்வது எப்படி என்ற ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி கொள்கை முடிவெடுத்தார். அதற்கே நாங்கள் அவருக்கு நன்றியை முதலே உறுதியாக்கி இருந்தோம். இடையிலே கிராம சபை ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடந்த கிராம சபையிலே தீர்மானங்களை எதிர்த்தோம். அவருக்கு இன்னும் மதிப்பு சேர்க்கும் வகையில் விவசாயிகளை காப்பாற்றிய, விவசாய பெருங்குடி மக்களை காப்பாற்றிய, வாழ்வாதாரத்தை காப்பாற்றிய எங்கள் பரந்தூர் வட்டார விவசாயிகளுடைய வாழ்வில் விளக்கேற்றி வைத்த என் தலைவருக்காக எங்கள் ஏகனாபுரத்தினுடைய பிரதான சாலைக்கு தளபதி சி ஜோசப் விஜய் சாலை என்று நாங்கள் அது பெயரிட்டு அது பலகை அந்த சாலைக்கு பெயரிட தீர்மானம் ஏற்றி இருக்கிறோம். ஆக இந்த வகையில் அவர் என்ன அளவுக்கு எங்களுக்கு உறுதி கொடுத்தாரோ மீண்டும் அவருக்கு நன்றி சொல்ல பனையூருக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அந்த கட்சி செயல்பாடுகளின் போது என்னென்ன எங்களுக்காக அவர் உழைத்தார் என்பதற்காக நன்றி சொல்ல சென்றிருந்தோம். அதையெல்லாம் மனதில் கொண்டு விவசாயிகளுக்கு என்ன உறுதி அளித்தாரோ, என்ன நான் வந்தால் இந்த திட்டத்தை ரத்து செய்வேன் என்ற நம்பிக்கை ஊட்டினாரோ அந்த நம்பிக்கை பொய்க்கவில்லை. எங்கள் விவசாய பெருங்குடி மக்களையும் பண்பாடையும் கலாச்சாரத்தையும் எங்கள் பகுதியையும் காத்து கொடுத்த காவல் தெய்வம். தமிழகத்தினுடைய விவசாய நலன் சார்ந்து ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். இதை தவிர வேற எந்த தலைவரும் இனிமேல் பிறக்க முடியாது, இருக்க முடியாது என்பதை உறுதியாக கூறுகிறோம். அதனால் தான் இன்று பரந்தூர் பசுமை விமான திட்ட போராட்ட குழு நேற்று 110 விதிக்கீடு அவர் ரத்து செய்த காரணத்தினால் நாங்கள் மனமகிழ்ந்து நேற்று அங்கே அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து கொண்டாடினோம். இன்று நேரிலே எங்கள் நன்றியை உறுதியாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பரந்தூர் போராட்ட குழு நிர்வாகிகள் நேரில் சந்தித்தோம், நன்றியை தெரிவித்தோம். முதலமைச்சர் நாங்களும் மகிழ்ச்சியாக இருந்தோம். முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றியை எங்கள் பகுதியினுடைய விவசாய பெருங்குடி மக்களுடைய சார்பாக தெரிவித்தோம்.